ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இப்போலேருந்து எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நாளைக்கும் எக்ஸாமில் போயிட்டு இதெல்லாம் வந்து மறக்காமல் பண்ண பாருங்கள். இதை பண்ணீங்க அப்படின்னாலே அதிக மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ, கஷ்டமாக கேட்டுருவாங்களோ, இல்லை நம்ம படித்த கொஸ்டின் எதுவுமே வராமல் போயிருமோ, இல்லை நம்ம படித்த எல்லாமே இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம எக்ஸாம் நாளைக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டே வைக்காதீங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஸோ நல்லா பாசிட்டிவாக ஒரு போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டேஷனரிஸும் வந்து ஸ்கேலு, பென்சிலு, பிளாக் லெட், பிளாக் ஸ்டிக், எரேசர் இந்த மாதிரி இருக்குது, எல்லா ஸ்டேஷனரிஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து எந்த மாதிரிலாம் நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணுறது, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போவே ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை உடனே வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. உள்ளே செக் பண்ணுங்கள், எல்லா பேஜஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை உள்ள ஸ்ட்ரைக் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜை ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ அனெக்ஸரில் ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கூட தெளிவாக போடுங்க. மேக்ஸிமம் அனெக்ஸரை பொறுத்த வரைக்கும் அடிச்சு இல்லாட்டி ஒயிட்னர் போட்டு எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண பார்க்காதீங்க. ஸோ அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். 3 இடத்துல டிக் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த டிக் பண்ணுறது வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அதனால் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ அனெக்ஸர் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து உங்கள் சைன் போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மாற்றி சைன் போட்டுறாதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அனெக்ஸரில் பேஜ் நம்பரையும் கரெக்டாக போட பாருங்கள். மாற்றி போட்டுறாதீங்க. அதுக்கு கூட மால் ப்ராக்டிஸ் சொல்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை நீங்கள் எழுதின உடனே ஃப்ரண்ட் பேஜில் டிக் பண்ண பாருங்கள். கடைசியை நம்ம டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. எப்பயுமே வந்து நீங்கள் எழுத ஃப்ரண்ட் பேஜில் டிக் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் 11A சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 டிக் பண்ணிடுவீங்க. ஸோ சப்டிவிஷன் 2 வந்து டிக் பண்ண மறந்துடுவீங்க. இல்லாட்டி லாஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே மறந்துடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து டிக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு கடைசி டிக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மார்க் கிடைக்காது. ஸோ அதனால் டிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்த உடனே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் படித்த கொஸ்டின் வந்திருக்கா, இல்லை அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதை வச்சு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறப்பவே ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுற மாதிரி கொஸ்டினோட நம்பர் வந்து கரெக்டாக போட பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 11A அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 இருக்குன்னா 11A சப்டிவிஷன் 1 11A சப்டிவிஷன் 2 அந்த மாதிரி வந்து போட பாருங்கள். நாளைக்கு ஈஸியான பேப்பர் தான் என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதில் வந்து நான் கதை அடித்து மார்க் எடுத்துடலாமா ப்ரோ, பாஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கதை வந்து அடிக்கவே அடிக்காதீங்க. ரிலேட்டடாக இருக்க ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். பேஜஸ் வந்து நிறைய கொண்டு போக பாருங்கள். ஸோ சம்மந்தமே இல்லாமல் எழுதாமல் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்க கான்செப்ட்ஸை வச்சு ஆன்சர் கொண்டு போக பாருங்கள். நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சரே கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம்களுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன கான்செப்ட் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னா இப்போ 11னா ஃபஸ்ட் யூனிட் தான். ஸோ அதனால் வந்து நான் இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் யூனிட்க்குரிய ஆன்சர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே 2 மார்க்கை ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டைம் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா பிக் கொஸ்டின் ஃபஸ்ட்டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு 2 மார்க்கு கொஞ்சோண்டு டைம் இருந்தாலே போதும், நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுமே லாஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னாலும் கடைசி அதை ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பரை நீட்னஸாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். பேப்பர் வந்து நீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேஜஸ் நிறைய கொண்டு போக பாருங்கள். கரெக்டான ஆன்சர் கொடுத்து பேஜஸ் ஃபில் பண்ண பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் கதை அடிக்க பார்க்காதீங்க. சப்போஸ் ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க, ரிலேட்டடாக அந்த கொஸ்டினுக்கு எழுதுறீங்க அப்படின்னா வந்த வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டடாக எழுத பார்க்காதீங்க. ஸோ அதே மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ண பாருங்கள். சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுத பாருங்கள். ஒரு கொஸ்டினை பேராகிராஃப் எழுதுறத விட பாயிண்ட்ஸ் போட்டு நீட்டாக வந்து பேஜஸ் அதிகமாக கொண்டு போகிற மாதிரி எழுத பாருங்கள். ஸோ அது போக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு முடிஞ்சாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். ஸோ பாயிண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார் போட்டு எழுத பாருங்கள். ஏன்னா நீங்கள் 1 2 3 போட்டிங்க அப்படின்னா அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சப்போஸ் ஒரு கொஸ்டினில் 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் போடுறப்போ 9 பாயிண்ட் இருந்தாலும் தெரியாது, பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து வேல்யூவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்போ அந்த 3 மணி நேரமே உங்களுக்கு வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜில் எவ்வளோ பெரிய டாப்பராக கூட இருக்கலாம், நல்லா கூட படிப்பீங்க. பட் உங்களுக்கு செமஸ்டர் தான் மெயின். ஸோ நீங்கள் காலேஜில் நல்லா படிச்சுட்டு செமஸ்டரில் நல்லா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து செமஸ்டரில் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள், நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் சிஎஸ்கே மேட்ச் கூட லாஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா தான் வந்து லாஸ்ட் வின்னிங் ஷாட் அடிச்சப்போ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல உங்களோட ப்ரெசன்டேஷன் பண்ணி
பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களை எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஓவராலாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். யாரும் வந்து பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.